தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம் SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். இறையாண்மை என்று சொல்லுகிற போது இது மாநிலம் அல்ல, இது தேசிய இன தாயகம். நேஷனாலிட்டி ஹோம்லேண்ட், இது ஹோம்லேண்ட், இது ஒரு வரலாற்று தாயகம். அதனால GST என்பது எல்லா மாநிலத்திலும் பொதுவானது, மாநில உரிமை பறிப்பது ஜெனரல் பேச்செல்லாம் பேசாத. அவன் ஆளும் இனம், இது ஒரு இன பிரச்சனை, இந்த அதிகார பிரச்சனை அல்ல, இன பிரச்சனை. கீழடி என்பது வெறும் மண் அல்ல, கல் அல்ல, இவனை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து எழச் செய்கிறது. புரியுதா? இதுதான் அவனுக்கு பிரச்சனை, இதுதான் அவனுக்கு பிரச்சனை. இந்த தாயகம் சேர்த்துட்டீங்கனால ஒரு மொழி பேசுகிற இனம் அதற்கான தாயகம் சொல்லிட்டாரு. உலக சட்டப்படி அதற்கு இறையாண்மை உரிமை உண்டு. காந்தி என்ன சொன்னாரு? நீ இந்தியாவை பாரதம் என்று அழைப்பது வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வதுதான். இப்ப இவர் ராஜா புதிய விளக்கம் சொல்றாருல. அதனால இந்தி பேசுகிற மொழி பேசுகிறவர்கள் 10 மாநிலமாக இருப்பதும், தமிழ் பேசுகிறவர்கள் 3 மாநிலமாக பிரிவதும் ஒன்றல்ல. ஈரடியில் ஒரு சில்லு கிடைக்கும், ஒரு ஓடு கிடைக்கும், ஒரு கல் கிடைக்கும். இது கார்பன் டேட்டிங்ல போய் கொடுக்குறாங்க. இது இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 5300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. சிவகலையில் ஒன்று சொல்றாங்க, இங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. இது அப்படியே உள்ளபடி ஏற்றுட்டு போக வேண்டியதான். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அதோட சண்டை போவாங்க? இப்ப நீங்க இந்த கீழடி ஒரு அகழ்வாய்வு இந்த உலகத்திலேயே ஒரு அகழ்வாய்வுல இவ்வளவு பெரிய மக்கள் போய் கூட்டம் போய் பார்த்ததுன்னு எதுவுமே இன்னைக்கு வரையிலும் கீழடியுடைய அந்த மியூசியம் வச்சிருக்காங்கல்ல, கண்காட்சி, அந்த பொருள் எல்லாம் இருக்கிறதுல அதை போய் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகம். வேற எந்த இடத்துலயும் அப்படி கிடையாது. ஏன்? இதுதான் அவனுக்கு பிரச்சனை உண்டாங்க. கீழடி என்பது வெறும் மண் அல்ல, கல் அல்ல, இவனை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து எழச் செய்கிறது. புரியுதா? இதுதான் அவனுக்கு பிரச்சனை, இதுதான் அவனுக்கு பிரச்சனை. எனவே இதை மறைப்பதற்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, மாற்றி எது சொல்றான், இந்த அசோகர் காலத்துக்கு முன்னாடின்னு எதுவும் வரக்கூடாது. அது அந்த எழுத்து பிராமி, இது என்ன தமிழ் பிராமி, அது என்ன இருக்குது? இப்ப இவரு மோடி இப்படி பேசிட்டு இருக்கிறாருல, ராகுல் காந்தி என்ன பண்றாரு? சிவகலையில 5300 வருஷத்துக்கு முன்னாடி, சாதாரண விஷயம் இல்லைங்க, 5300 பின்னாடி போகும். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பை உருக்கி ஒரு பாத்திரம் பண்ணிருக்கிறாங்க. இரும்பை உருக்கி வாழ் பண்ணாங்கிறது ஒரு பக்கம், இரும்பை உருக்கி ஒரு பாத்திரம் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சொம்பு மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க. இங்க இரும்பனுடைய உருகு நிலை என்ன? அந்த பொறியாளர் தான் வந்திருக்கிறாங்க. உருகு நிலை என்ன? 1518 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட். 1518 டிகிரி செல்சியஸ் தான் உருகு. அதை உருக்குறான். அந்த உருக்குவதற்கான தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கிறது மட்டுமல்ல, உருக்குறதா எங்கேருந்து உருக்குறான்? மண்ணுக்குள்ள கிடைக்கிற அப்படியே மண்ணோட மண்ணா கிடக்குது இல்ல, அதை உருக்கி எடுக்கிறான் வெளியே. உருக்கி எடுத்தது மட்டுமல்ல, அதை ஒரு ஒரு அச்சுக்குள்ள போட்டு பானையாக்கலாம். இப்ப 1518 டிகிரி செல்சியஸ் உருகு நிலையில் இருக்கும் அந்த குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு குழம்ப, அந்த எறும்பை வெளியே எடுத்து அந்த எறும்பு குழம்பாக்கி அதை உள்ள ஊத்துறான்ல, ஊத்துறா வெடிக்காம இருக்கணும். அப்ப இதை விட வெப்பநிலையை தாங்கக்கூடியதாக இருந்தால் தான் முடியும். அப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடிச்சு வைத்திருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க. திராவிட என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? ஒரு தமிழ்ல ஒன்றும் உனக்கு பஜன் தான் பாட தெரியுங்க. அப்போது உனக்கு என்ன இருப்பு தெரியும்? உனக்கு ஈஃபில் டவர் எப்ப கட்டின?
பாரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவர் எங்க எப்ப கட்டின நீ? உனக்கு எப்ப தெரியும்? உனக்கு இந்த பெருமிதம் வந்துவிட்டால், இந்த பழமை தெரிந்து விட்டால் இவன் உறுதியாக நிற்பான், உரிமை கோருவான். எனவே இவனை என்னன்னா, இவனுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படி அதிகபட்சம் போனா எனக்கு பிறகுதான். இப்ப இந்த சிவகலையில வந்ததுக்கு பிறகு மொத்தமா மாறிச்சு இது உலக வரலாறு. அவன் சொல்லிட்டு 5300 வருஷம் தான், பெருசாலும் ஒன்றும் இல்லை. 11,000 வருஷத்துக்கு முன்னாடி பூம்புகார்ல கப்பல் கட்டியிருக்கான். 15,000 வருஷம் தான் ஒரு ஒரு கருதுகோளா சொன்னாங்க, ஹைபோதீசிஸா சொன்னாங்க. 11,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதை உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த கப்பலை பற்றி என்ன சொல்லுகிறான்? ராஜேந்திர சோழன் பற்றி சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு அருணபாரதி புத்தகம் எழுதினால வெளியிடப்படும். அந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த கப்பல் இருக்குல்ல, போர் கப்பல், அது ஆணியே கிடையாது. அவனுக்கு முன்னாடி ஆணி வச்சுட்டான், ஆணிக்கு அவனுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டான். ஆனா கப்பல்ல ஆணி வைக்கல. ஏன்? துரு பிடிச்சி வெளியே போயிடும். நீண்ட நாள் தண்ணீர் இருந்துச்சுன்னா துரு பிடிச்சிடும், போட்டு கலந்துடும். அவன் அதற்கென்று தனியாக மரத்தை கண்டுபிடித்து, அந்த எந்த மரம் அதில் நிற்கும், அந்த உப்பு தண்ணியில நிற்கும் என்பதை கண்டுபிடித்து, அந்த உப்பு தண்ணி உள்ளுக்குள்ள போகாம இருந்தால் எப்படி எதை தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கான ஆணியை மரத்தால செய்திருக்கான். இது 11,000 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கிறான். இந்த செய்தி வந்து விட்டால் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இரும்பினுடைய முதல் ஆலை யாருன்னா துருக்கி, அனடோலியான்னு பேர் அன்றைக்கு பழைய காலத்துல. இந்த அனடோலியாவிலிருந்து இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதே கிட்டத்தட்ட அதே காலத்தில் வேத நாகரிகத்தில் இருந்ததுன்னு வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன, இந்த 2000 ஆண்டுக்குள்ள தான் நிற்குது. இவன் 5300 ஆண்டு ஒரு சிக்கலை பண்றான். 5300 கிமு 3300 ஆயிட்டு இல்லை. இதற்கும் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவினுடைய பெயரை பாரதம் என்று வைப்பதற்கு அவன் சொன்னது என்ன? இந்தியாவுடைய ஒரிஜினல் பேர் பாரதம் தான். வெள்ளைக்காரன் தான், வெளிநாட்டுக்காரன் தான், அவனுக்கு புரியாம இந்தியான்னா அதையே நம்ம வைத்துக் கொள்ளணும். அது ஒரு அடிமை சின்னம், அடிமையின் அடையாளம் இதெல்லாம் பேசுறாங்க அரசமைப்பு சட்ட விவாதத்தில். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள், அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் பெரிய தமிழின உணர்வாளர்கள் சொல்ல, தமிழின அந்த அரசியல் உணர்வுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் பாவமா வெளியே நின்று பார்த்துருக்கான். ஏன்? அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வரணுங்கிற வாதமே அங்க நடக்கல. ஹிந்தின்றான், சமஸ்கிருத எழுத்து வடிவத்தில் இருக்கிற ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழிங்கிறான். அந்த சமஸ்கிருத புராணங்களின் அடிப்படையிலான பாரதம் என்பதுதான் என்னுடைய நாட்டுக்கு பெயர் இருக்கிறான். இப்ப அதனால இந்த ஆட்களுடைய சண்டையே என்ன இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் போன ஆட்களுக்கு, நீ தமிழை கொண்டு வராங்கன்னாப்பா இங்கிலீஷாவது வச்சுக்க, சண்டையை இங்கிலீஷை வச்சுக்கிறது தான். ஆனால் பேசியவர்கள் எல்லாமே தமிழின் பெருமையை பேசினார், சுப்பராயன் பேசினார். அதை விட அதிகமாக இப்ப அவர்கள் எல்லாமே நாங்க போய் என்ன பேசுறாங்கன்னா, நான் போய் டெல்லியில போய் இருக்கிற அரசமைப்பு சட்ட கலந்துருக்காரு, ஏதோ வெளிநாட்டுக்கார மாதிரி பார்த்தான். என்ன மദ്രാസിங்கிறான், அன்னைக்கு சொன்னான்னு சொல்றாங்களே, எழுதிக்கிறான், இன்னைக்கு அதை சொல்லிக்கிறான். தமிழ்நாடுல சொல்லவே மாட்டாங்க மദ്രാசி. அப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரு அடையாளத்தையே மறுப்பது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் அதுக்காக சொல்லுது. நீங்கள் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி. உடனடியாக என்ன கேள்வி வருது? இந்தி மொழிக்கு ஆட்சி நடத்துகிற அளவுக்கு என்ன ஆட்சி சொல்லுகிறது? ஒகபிலரி இல்லை. அடுத்த பாராவில் எழுதலாம், அரசமைப்பு சட்டத்திலேயே அடுத்த ஆர்டிகல் என்ன எழுதலாம்? இந்தியில் ஆட்சி சொல் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்தை எடுத்துள்ளது. அதுக்கு முன்னாடி உஷாரா என்ன பண்ணிடுறான்? இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி மொத்தமா எழுதல. இந்தி in Devanagari script shall be the official language. இந்தி என்ற மொழியை சமஸ்கிருத எழுத்தில் எழுதுறோம். தேவநாகரின்னா சமஸ்கிருத எழுத்து, ஏன்னா தேவ பாஷையில் எழுது, அது தேவ எழுத்து. எனவே தேவநாகரி எழுத்தில் இந்தியை எழுதுவதுதான் இந்தியாவின் ஆட்சி மொழி. ஏன் அவ்வளவு உஷாரா சொல்றான் அப்படின்னா, ஹிந்தியை அரபி வடிவத்தில் எழுதினால் அது பேர் உருது. அங்க இஸ்லாமிய வந்துடுவான்.
அவனுக்கு உரிமை கொடுக்கணும். இந்த வேப்பே வேணாம். ஹிந்தி என் தேவநாகரி ஸ்கிரிப்ட். அதனால நம்ம இப்ப நான் பல நேரம் பார்த்துருக்கிறேன். இப்ப நம்ம சிதம்பரத்துல நம்ம ரொம்ப நாள் தலைமை அலுவலகம் வச்சிருந்தோம். லால்கான் இன்னைக்கு நம்ம அலுவலகம் இருக்கு. அங்க பக்கத்துல எல்லாமே இஸ்லாமிய பசங்க தான், எல்லாரும் குடும்பங்கள் தான். அவன்கிட்ட நம்ம ஏதாவது ஹிந்தி நியூஸ் வச்சுக்கிட்டு நீ சொல்லாப்பான்னு கேட்டா எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா இவனுடைய சமஸ்கிருத கலந்த சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட ஹிந்தியில் தான் நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்கு அது தெரியாது. இவனுக்கு ஹிந்தி தெரியும் நினைச்சிக்கிட்டு அவனை கேட்பான். வீட்டில் ஏதோ பேசிட்டு இருப்பான் வச்சுக்கிட்டு ஹிந்தி நியூஸ் அவனுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஏனென்றால் ஹிந்தி என்பதை சமஸ்கிருத மயமாக்கி சமஸ்கிருதத்தில் லோட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்? அது ஒரு ஆரிய கட்டமைப்பு என்பதை வலுப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஆரிய அடையாளங்கள் எல்லாமே இந்தியாவின் அடையாளங்கள். இந்தியாவுக்கு பேர் பாரதம் பேரு. ஆரியபட்டா, அக்னி, பத்மபூஷன் எல்லாமே இந்தியாவினுடைய எதெல்லாம் அடையாளங்கள் பட்டங்களோ எல்லாமே சமஸ்கிருத மயமான. இதை ஏன் சொல்லுகிறான்? அவர் போய் சனாதனத்தை ஒழித்து விட வேண்டும், மூட்டை பூச்சிக்கு மருந்தடிப்பது போல, கொசுக்கு மருந்தடிப்பது போல ஏதோ சொல்லிட்டான். உலகம் போச்சு கத்துறான் கடனாட்டு. இவனுக்கு சனாதனத்தை என்னன்னு தெரியாது. ஏதோ தலைப்பை பார்த்தா படிச்சுட்டான். நம்ம தோழர் ஒருத்தர் இருப்பார் கடலூர்ல, சசின்னு ஒருத்தர், நம்ம தொழிற்சங்க தலைவர். அங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல, அது தொழிற்சங்க தலைவர்களுக்கு இங்க சிக்கல். கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல நிறைய தொழிற்சங்கங்கள் உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்கு. இவர் ஏதாவது வேலையா போனார்னா கூட தோழர் ஒரு நிமிஷம் வந்து வாழ்க்கை பேசிட்டு போங்க, இவர் போயிடுவார். இவர் போன உடனே என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ரொம்ப நேரத்தை நிறைய போன உடனே அவங்க சசி பேசுவாங்க. இவருக்கு என்ன கோரிக்கைன்னு தெரியாது. எப்படி பேசுவார் தெரியுமா? அவர் சொல்லுவார், அவரே சொல்லியிருக்காரு, இந்த தொழிலாளிகளுக்கு சாதாரணமாக நினைக்காதீர்கள், அந்த கோரிக்கையால் போதும், இவர்களுடைய கோரிக்கை நியாயமானது, இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொல்ல அடுத்த கட்ட போராட்டம் வரும், இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன கோரிக்கைன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியை வச்சுக்கிட்டே இருப்பான். இந்த நம்முடைய இவர்களுடைய எல்லாவற்றையுமே அவனுடைய அடையாளமாக மாற்றுவது, அதற்காக சொல்லுவார், அவனுடைய அடையாளமாக மாற்றுவது என்பதற்கு இவன் வந்து அந்த பாரதம் என்பதற்கான ஒரு கூட்டு. நீங்க அந்த செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைய நேரம் ஆகிடுது. நீங்கள் பாரத மாதான் ஒரு இந்து கடவுள், ஒரு காளியினுடைய கொஞ்சம் மயில வடிவம். அதனுடைய அந்த காளிக்கு மண்டவோடலாம் இருக்கும். மண்டவோடலாம் தூக்கி போட்டு தாமரை பூ போடலாம். அந்த கையில வந்து பெரிய சூழ வேலாயுதம் இருக்கு. அதுக்கு போல காளி முடியலாம். அது பாரத மாதா. அந்த பாரத மாதாவுக்கு முன்னாடி நீங்க உறுதி எடுத்துக்கணும், சபதம் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தேசபக்தி இல்லை அப்படின்னா நீங்க வந்து மற்ற மதத்துக்கான என்ன பண்ணுவோம், அது எப்படி அந்த வடிவத்துக்கு எடுக்கணும். அப்ப என்ன ஆயிடுது, நீ அந்த பாரதம்ங்கிற சொல்றதன் மூலமாகவே மற்ற மதத்துக்கான வெளியே வச்சிருக்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத என்ன பண்ணுவான், அவனே வெளியே வைக்கும். இது வந்து அந்த குறியீட்டின் மூலமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்க்ளூட் பண்றது எல்லாமே இவனை மட்டும் வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் வச்சுக்கிறது. இப்போ இது பற்றிய அரசமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 1 இருக்கு. ஆனால் அவர் அம்பேத்கர் என்ன நடந்துட்டாருன்னா எல்லாத்தையும் முதலே முடிச்சிட்டார். 2.5 வருஷம் நடக்குது விவாதம். வரைவு குழுவுடைய தலைவர் அவர் தான். அவர் தான் முன்வைக்கணும் எல்லாம். இந்த ஆர்டிகல் பற்றி இந்த மாதிரி டிராக்ட் அப்படின்னு முன்வைக்கணும். அவங்க அதை பற்றி விவாதம் பண்ணுவாங்க. இவர் என்ன நடத்திட்டாருன்னா, நாட்டின் பெயர் என்பதுல என்ன பெரிய பிரச்சனை, எல்லாரும் தான் நடப்பாங்க அப்படின்ட்டு இந்தியா வந்து இந்த மாதிரி சோசியலிஸ்ட் ஃபெடரேஷன் அந்த மாதிரி வருது இல்லை, அந்த யூனியன் ஆஃப் பீப்புள் ஆஃப் யூனியன்லாம் கொண்டு வரது இல்லை. அந்த முதல் ஆர்டிகல் படிக்கிறேன். உடனே எழுந்திரிச்சிட்டாங்க. அது என்ன இந்தியான்னு சொல்றீங்க, பாரதம்னு சொல்றேன். இவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு அவரே எதிர்பார்க்க. அதற்கான தொடக்கம் எங்கேருந்து வருது? நீங்க வந்து இப்ப நீங்க நம்முடைய வஉசிக்கு தண்டனை கொடுப்பதற்கான அடிப்படை வழக்கு என்ன? அவர் பிபின் சந்திர பால் என்ற சுதந்திர போராட்ட வீரருக்கு வரவேற்பு கொடுக்கணும். அவர் சிறையிலிருந்து வெளியே வர அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டம் நடத்த முடிவு.
அவன் நீதிமன்றம் வெளியிட்டாலும் கூட வெளியே இருந்தாலும் அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை மிகப்பெரிய சதிகாரம் பண்ணிக்கலாம் பிபின் சந்திர பால். அதனால அவரை வரவேற்பதற்கு கூட நடத்துவதற்கு முடிவு செய்ததற்காக தான் முதல்ல கைது பண்ணா, பிறகுதான் சேத்தனை ஏற்றான். அந்த பிபின் சந்திர பால் அவர் என்ன நிலைமையை பாருங்க. அவர் தான் அந்த தொடக்க புள்ளி. இந்த பாரதம் என்ற சமாச்சாரம் வரதுக்கான தொடக்க புள்ளி அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் அதோட சோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் மிகப்பெரிய, அது வெறும் புத்தகம் இல்லை, அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு சிந்தனைகளே மாற்றியது. ஆரிய மக்களான நமது நாட்டிற்குரிய சொந்தமான பெயராக இருந்ததும் இப்போதும் தொடர்வதும் பாரத வர்ஷா என்ற பெயர்தான். முகமதிய பேரரசு காலத்தில் ஒரே மையப்படுத்தப்பட்ட அரசின் கீழ் பல்வேறு மொழி சாதி சமூகங்களை ஒருங்கிணைந்தது பாரத வருஷம் என்ற தேசமாக தங்களை விரிவான பகுதி மக்கள் உணர்வதற்கு உதவி செய்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி வந்த போது அப்பதான் முதல்ல இந்திய துணைக்கண்டம் ஒரு ஆட்சி பகுதியாக மாறும். அதுக்கு முன்னாடி தனித்தனி ஆட்சி பகுதியாக தான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டம் அப்போதும் கூட தமிழ்நாடு கிடையாது, அதுக்கு அப்பயும் கூட தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா பகுதியும் அந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழே ஒரே ஆட்சி பகுதியாக மாறும். அந்த ஆட்சியை எதிர்த்து மக்களை திரட்டுகிற போது அங்க இருந்த மன்னர்கள், சாமியார்கள் இவங்கெல்லாம் மகாபாரத கதைகளை, ராமாயண கதைகளை சொல்லி மக்களை திரட்டுகிறார்கள். அப்படி திரட்டுகிற போது அவர்கள் சொல்லுவது என்ன, நமக்கு பரதன் ஒரு மன்னன் தான். பரதன்னா இந்த ராமாயணத்தில் அவருடைய பரதன், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பரதன். அந்த பரதனுடைய ஆட்சி பகுதியாக இந்த ஆரிய வர்த்தம் இருந்தது. ஆரிய வர்த்தம்ங்கிறது என்ன, இந்த கவுபெல்ட், ஹிந்தி பெல்ட், அதனுடைய ஒரு பகுதி தான். அந்த பகுதியை தான் அவர்கள் ஆரிய வர்த்தம், பாரத வருஷம் என்று அவர் சொல்லுகிறார். வருஷம்னா வருஷம் இல்லை, வருஷம்னா இடம், வர்ஷா இடம். அந்த ஆரிய பகுதியாக அந்த பகுதியை தான் சொல்லுகிறாங்க. இந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவும் ஆரிய பகுதி தான், அதான் பாரதம். அதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் பாரத மாதா வச்சாங்க. இப்ப எல்லாருமே இப்ப அந்த பாரத மாதா வந்ததுக்கு பிறகு இதெல்லாமே பிறகு இதை உருவாக்கியவன் பார்த்தா இவர்கள் பிபின் சந்திரபால் வங்காள பிராமணர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியர்கள், மேக்ஸ் முல்லர் போல. ஏன்னா அவனை பொறுத்தளவுக்கு என்னன்னா அவன் மேலே ஆரி, ஹிட்லர் தான் சொல்ற. ஜெர்மானியர்கள் மேலே ஆரியர்கள், ஆரிய ரத்தம் சுத்தமானது, ஆரியர்கள் ஆழ பிறந்தவர்கள் என்று பேசுறவன் சொல்ல ஹிட்லர். அந்த ஜெர்மனுடைய பகுதியிலிருந்து வந்தவர்கள் இதை எழுதினார். பாரதம் எழுதுவதில் இவர்களை ஒருங்கிணைக்கிற பயன் இருக்கிறது என்று எழுதினார். சமஸ்கிருத அடிப்படையாக எழுதியிருந்தார். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அவைகள்ல பேசுறாங்க. இந்தியாவுக்கு பெயர் பாரதம் இருக்கணும். சரி, இதை எங்க இருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நான் ஒன்றும் மறுத்தலும் சொல்லுங்க. அதுதான் சனாதனம். சனாதனம்னா என்ன, ஆதி அந்தம் இல்லாதது. அதுக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு. அது எங்க இருக்கிறது, நம்முடைய ஆரிய புராணங்கள் இருக்கு. அப்படின்னா பாரதம்னா என்ன, அதுக்கு டிஃபைன் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எங்க வராங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை இந்த மனு சாஸ்திரத்துக்கு பொருள் எழுதுறவன், பாஷ்யம் எழுதுறவன், அவன் எழுதுறான். அதற்கு முன்னால விஷ்ணு புராணம், மார்க்கண்டேய புராணம் இதெல்லாம் சொல்றான். இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எங்கே காலம் யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ, கர்ம கோட்பாடு எங்கே பின்பற்றப்படுகிறதோ, புண்ணிய தீர்த்தங்கள் எங்கே இருக்கிறதோ, அடுத்து சொல்ற பாருங்க, வர்ணாசிரம கொள்கையை எங்கே உள்ள சமூகம் உறுதியாக பின்பற்றுகிறதோ அதுவே கர்ம பூமி, அதுவே பாரதம். நீங்க பாரதம் ஏற்றிட்டீங்கன்னா வர்ணாசிரமத்தை ஏற்றிட்டாகும். பாரதம் தான். இப்ப நீங்க எடப்பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கு ஒழுக போறது பிரதமர். நீ பாரதம்னு ஏற்றிட்டீங்கன்னா நீ சூத்திரன் ஏற்றிக்கணும், நீனா தலையில ஏற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா வர்ணாசிரமம்ங்கிறது எங்கே நிலவுதோ அதுதான் பாரதங்கிறான்.
நீங்க இதை அன்னைக்கு பழைய கதையா சொல்லிட்டான்னு இல்ல. இப்ப நீங்க பாஷ்யம் எழுதுறவன் சொல்றான் பாருங்க, அவன்கிட்ட ஒரு கேள்வி வருது, இந்த சனாதன வளையத்துக்குள்ள இல்லாத வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்றது? ஆனா அவனுக்கு தமிழர்கள் பற்றிய ஒரு பிரச்சனை வருது. பாவம் என்ன எழுதுறான் பாருங்கன்னா, மேன்மையான ஒழுக்கம் உள்ள ஒரு சத்திரிய அரசன் மிலேச்சர்கள் தேசத்தை, மிலேச்சர்கள் நம்மள மாதிரி மிலேச்சர்கள் தேசத்தை வெற்றி கொண்டு அத்தேசத்தில் 4 வர்ண சமூக கட்டமைப்பை நிலைப்படுத்தி ஆரிய வர்க்கத்தில் அதாவது 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு, இந்த 4 வர்ண சமூக கட்டமைப்பை நிலைப்படுத்தணும். அங்க அந்த பகுதியில் அவன் போய் மிலேச்சர் தேசத்துல போய் அவன் போய் ஆட்சி பகுதியை பிடிக்கிறான். பிடிச்சதுக்கு பிறகு அங்க 4 வர்ண சமூக கட்டமைப்பை நிலைப்படுத்தணும். சரி, நிலைப்படுத்தின பிறகு அங்க இருக்கிறவனுக்கு என்ன சப்ளை பண்றது? அங்க இருக்கிறவனை சத்திரியன்னு சொல்றதா, வைசியன்னு சொல்றதா, என்ன சொல்றது? அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆரிய வர்க்கத்தில் சண்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சமூக படிநிலையை அந்த மிலேச்ச தேசத்து மக்களுக்கு ஒதுக்கணும். அதனால நீங்க இப்ப புரிஞ்சுங்க, நீங்க தமிழ்நாட்டில் இருந்த அரசர்களே சூத்திர அரசர்கள் தான். அவனுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்க பிராமணர்கள் உண்டு, மற்றவெல்லாம் சூத்திரர்கள் தான். ராஜராஜ பேரரசனை கூட அவர் சூத்திர அரசன் தான். அதை தான் அவன் சொல்றான். நீங்க மிலேச்ச தேசத்தை கை கொண்டதுக்கு பிறகு அங்க 4 வர்ணத்தை நிலைப்படுத்தணும். 4 வர்ணத்தை நிலைப்படுத்தினீங்கன்னா இவனுக்கு என்ன பண்றது? இவனை பிடிச்சிருக்கிறான், இவனுக்கு என்ன பண்ணணும்? சண்டாளர்களுக்கு இருந்த இடத்தை இவன் எல்லாருக்கும் கொடுத்து இவர்கள் எல்லாரையும் அந்த பிராக்கெட்ல சேர்த்து வைக்கிறான். இதைத்தான் பாரதம் என்பதற்கான அடிப்படையாக இவர்கள் சொல்கிறார்கள். நான் புதுசா சொல்லல. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதத்தை எடுத்து பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் தமிழ்ல தான் இருக்கு. 42 வாரியம் இருக்கு. நீங்க ஆர்டிகல் 1 அதை மட்டும் எடுத்து பாருங்க. இந்தியாவுடைய பெயரை சொல்வதற்கு அவர் என்ன சொல்லிருக்கிறாங்க? இப்ப நம்ம இவர் என்ன பண்றாருன்னா, ஹெச் ராஜா இன்னைக்கு இருக்கிற சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிற போல அது வர்ணாசிரமம் என்பது சாதியை சொல்ல, பிறப்பின் அடிப்படையிலான சாதியை சொல்லவில்லை, குணத்தின் அடிப்படையிலான பிரிவினை தான் சொல்லுது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறார். அதனால இவங்களுக்கு அதுக்கான பதில நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அவன் என்ன பண்றான்னா, சனாதனம் என்பதுல 3 விஷயம் சொல்றான். சனாதனம் என்பதுல 3. ஒன்று, அதற்கான ஒரு தத்துவம். எல்லா இடங்களையும் அந்த தத்துவம் இருக்கிறதுல காமன் தெரிஞ்சுங்க. எல்லா சமூகத்திலையும் நீங்க பிரிட்டிஷ்ல கூட அது துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதங்கிறாங்க. ஒருமைவாதம், எருமைவாதம், சிறப்பு எருமைவாதம் என்பதெல்லாம் இருக்கு. இது உலகத்துல எல்லா கிட்டத்தட்ட எல்லா தத்துவ பள்ளியிலும் இருக்கு. அது ஒன்று, சனாதனத்துல அது ஒன்று. இன்னொன்று, ஒழுக்கங்கள் சொல்வது. அது சுத்தமா இருக்கணும், வெளியில போயிட்டு வந்த கைகால் கழுவிக்கணும், வாயை கழுவிக்கணும், இந்த மாதிரியான செய்திகள். அதோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் படிக்கக்கூடாது. அதுவும் அந்த ஒழுக்கம் என்பதில் சேர்ந்து. 3வது என்ன? வர்ணாசிரமம். இதுல என்ன, இந்த சனாதனத்தினுடைய பூமி தான் பாரதம். இப்ப பாரதம் என்பதற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ், ஒரு ரேஸ், ஒரு ஸ்ட்ரக்சர், 3 இருக்கு. நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுங்கன்னா நமக்கு நடைமுறையில் அதை அப்படியே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த சிக்கல் என்னங்கிறது புரியறதில்லை. அவன் என்ன சொல்றான்? பாரதம்னு சொன்னா இந்த சனாதனம் நிலவக்கூடிய இடம், ஸ்பேஸ், அதனுடைய எது மேல நிற்கும், அது எதனுடைய அடையாளமா இருக்கும்? ஆரியத்தின் அடையாளமா இருக்கும், ரேஸ். 3வது என்ன? அதுல ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு. அது என்ன? வர்ணாசிரமம். இந்த 3னுடைய இடத்துக்கு பேர் தான் பாரதம். நீங்க எப்ப பேசுவாங்கன்னா, இதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கிற எழுப்பீங்கன்னு வச்சுங்களேன், வர்ணாசிரமம் தப்புன்னு சொன்னீங்கன்னா அது இந்திய பண்பாடு, பாரத பண்பாட்டுக்கு எதிராக பேசுறீங்க. எப்ப நம்ம எல்லாம் சமமா இருக்கணுங்கிறது இப்ப சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க ஒரே இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யாரும் ஊரே யாரும் கேட்டு நம்மளால சொல்லிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர் மோடி என்ன சொல்லுவாரு? வாசுதேவ குடும்பகம்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அவன் அதுலயே என்ன பண்ணிட்டான்? ஒத்த தன்மை உள்ளவர்கள் ஒன்றானவர்கள், அதான் சொல்லியிருக்கான். அவன் ஒன்றும் அவன் கிளியரா தான் தெரியும். அப்ப என்னன்னா,
இதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறான். நீ இந்தியாவை பாரதம் என்று அழைப்பது வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வதுதான். இப்ப இவர் எச் ராஜா புதிய விளக்கம் சொல்றாருல, நேரம் ஆயிட்டு ஒவ்வொன்றா எடுத்து படிச்சு நேரம் ஆயிடும். நீங்க இந்த இப்ப இருக்கிற சங்கராச்சாரியர்கள் இப்ப இருக்கிறதுக்கு மூத்தவர் இருக்காரு, சந்திரசேகரேந்திரன் இருந்தார், அவர் இருந்துட்டார். அவர் தான் கொஞ்சம் படிச்சவர். அவன் ஜெயேந்திரன் எல்லாம் சும்மா பொறுக்கி வச்சுக்கணும். இப்போ புதுசா வந்திருக்கிறவன் என்னன்னு தெரியாது. இப்ப அந்த சந்திரசேகரேந்திரன் தான் கொஞ்சம் படிக்காரு. அவர் தான் வள்ளலாரோடைய வாதம் பண்ணார். அந்த சந்திரசேகரேந்திரன் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் குணத்தால் வருவது சாதின்னு சொல்லாரு. அப்படி சொல்ல முடியாது. அவங்க பிராமணர்களுக்கு இடையில அவர் பேசுறாரு. ஒரு பிராமணனுக்கு 6 வயதில் பூணூல் அணிவிக்கிறோம், உபநயனம் செய்கிறோம். அதன் மூலமாக அவன் இருபிறவிக்காரன் என்பதை உறுதி செய்கிறோம். அப்போது அவனுடைய குணம் என்ன என்பது எப்படி தெரியும்? குணத்தை பார்த்தா அதை செய்கிறோம், பிறப்பை பார்த்து தான் செய்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார்னு அவர் எச்ராஜா சொல்றாரு. அதே அவர் கோட் பண்ணி சொல்றாரு. குணத்தால் வருவது சாதி சொல்லுகிற போது பிறப்பால் வருவது குணம் என்பதையும் அவரே சொல்லியிருக்கிறார். முடிச்சிட்டான். இவங்க என்ன மாற்றி சொன்னாலும் நடக்காது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணீங்கன்னா அது இந்த பாரத பண்பாட்டுக்கு இடையூறானது, பாரத மரபுக்கு எதிரானது என்று பேசுறாங்க. இப்ப இது எல்லாவற்றிற்கும் நேர் எதிரானது தமிழர்களுடைய மரபு. நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிரும் அவனுக்கு பிறப்பால் சாதின்னு சொல்றாங்க, பிறப்பால் பெண்கள் இழிவானவர்கள் சொல்றாங்க. நமக்கு பிறப்புக்கும் எல்லா உயிரும், நமக்கு தான் பெண்பால் உறவுகள். நீங்க இந்த சிவகலையையும் இந்த இதையும் என்ன பண்றாங்க பண்றாங்கன்னா, அதுல இருக்கிற எழுத்து இருக்குல்ல, சாதாரண மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க அசோகர் காலம்னா மன்னர்கள் பெற்ற எழுத்து, அசோகருடைய எழுத்து கல்வெட்டு, அவ்வளவுதான். இவர்கள் என்ன கோடாலியில மண்பாண்டத்துல மண்ணுல எழுதுறது யாரு? பெரும்பாலும் பெண்கள் தான் எழுதுவாங்க. நீங்க அந்த மண்ணை கூட இப்ப நம்மளோட அதுலயும் வந்துட்டான். கீழடியில் கிடைத்தது கருப்பு சிவப்பு பானைகள். நீங்க இந்த கருப்பு சிவப்பு பானை இருக்குல்ல, அது ஹை டெக்னாலஜி தெரியும். நீங்க உள்ளுக்குள்ள ஒரு வைக்க போற மாதிரி அதுக்குன்னு சில தாவரங்கள் அதை சுருட்டி உள்ள வச்சு புகை மூட்டி செய்யும் போது அங்க மெல்ல சூடாகும். அதை அந்த சூடாக்கின பிறகு அதை ஆற வச்சுட்டு திரும்ப வெளியில உலையில வச்சு இந்த வெளியில பானையை சூடாக்கணும். வெளியில ஒரு சிவப்பாகும், உள்ள கருப்பாகும். 2 டெம்பரேச்சரும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி கருப்பு பாதி வெறுப்பாகும். அது வெறும் நிறம் அல்ல, அது என்ன ஆகும்னா 2 இரட்டை சுவராக மாறி, இந்த பானையினுடைய சுவர் 2 சுவரா மாறி, அந்த சுவர் 2 சுவர்களுக்கு இருக்கிற இடைவெளி இருக்குல்ல, ஒரு நானோ மீட்டர். நானோ என்று சொன்னால் என்ன அளவு தெரியுமா? 100 கோடியில் ஒரு அளவு. நம்முடைய பழைய பகுப்பாய்வுல இந்தி பகுப்பாய்வு, இந்தி கூட இந்திங்கிறது என்ன? 100 கோடியில் 1, 100 கோடியில் ஒரு பகுதி. 2ல 1, 4ல 1 சொல்லிட்டு நம்மள காலு அரைக்கால கடைசியா 100 கோடியில் 1. அதுக்கு பேர் தான் இந்திங்கிறான். இந்த 100 கோடியில் 1 பயன்படுத்தி தான் சித்த வைத்தியத்தில் படிக்கிறான் பஸ்பம்லாம். பஸ்பம் பண்ணும் போது இந்த இம்மி பகுப்பாய்வு என்பது அவங்களுக்கு பயன்படுது. அந்த மாதிரியான நானோ மீட்டர் அளவுக்கான கேப் இந்த 2 சுவர்களுக்கு எல்லாம் பானைகள் வைக்கும் போது அது பிளாஸ்க் மாதிரி செயல்படும். அதனாலதான் கீழடியில அதை நெல் விதை கிடைக்குது, போடுறான் முளைக்குது. எவ்வளவு வருஷம் இருக்கு. அப்ப அவன் இதை பார்க்க இந்த கருப்பு சிவப்பு சமாச்சாரம் அதுதான். இவருக்கு உடனடியாக இவர் கட்சியில் சேர்த்துக்கிறார். இது தமிழர் நாகரிகம், திராவிட நாகரிகம். அவர் அங்க ஒரு வெங்கடேசன் இருக்கிறார். இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் போராடுறாரு. சிபிஎம் உடைய எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர் நாகரிகம் சொல்லவனா, திராவிட நாகரிகம் சொல்லவனா, இந்திய நாகரிகம், வைகை நாகரிகம் சொல்லுவோம். இது 2 நாட்டுக்கும் பொதுவாக அப்படி அடிச்சுக்கிறோம். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? சிவகலையில் வந்த உடனே இந்திய நாகரிகத்தில் ஒரு முக்கியமான கூறு கண்டெடுக்கப்படுகிறது. அது ஏதா இந்தியாவோ
ஏன் அன்னைக்கு இந்தியா? இப்ப நமக்கே தப்பா படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் பாடப்படுவதிலேயே இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தாங்க. அப்ப ஏன் இந்தியா தட்சசீலத்தின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தான்? அவ்வளவுதான். அவனுக்கு தெரிஞ்ச நாடு தட்சசீலம் தான், அவனுக்கு இந்தியா தெரியாது. அன்னைக்கு இந்தியா கிடையாது. அவன் இந்தியாவை வென்றேன்னு சொல்லவே இல்லை. இவன் எழுதுறான் இன்னைக்கு இந்தியாவின் மீது அவர் படையெடுத்தார். அதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்தியா என்பது என்றைக்கு இருந்தது போலவும் அதனுடைய ஒரு கூறாக தமிழ்நாடு இருப்பது போலவும் சொல்லுவது. அதுபோல சமஸ்கிருத மயமான அந்த பாரதம் என்பதுதான் அது ஒரு போல், அதுதான் மொத்தம். அதுல ஒரு கூறு தமிழ்நாடு, தமிழர் நாடு. அதுதான். அப்ப என்னன்னா, நம்மளை மொத்தமா முழுக்க முடியல. நம்ம என்ன படிக்கிறான்னா, அவனுடைய கீழ்நிலை பகுதி, நான் மொத்தம், நீ பகுதி. ஐ எம் ஹோல், யூ ஆர் a part. நான் சென்டர், யூ ஆர் பெரிஃபரி என்று மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். இப்ப இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் நம்முடைய அடிப்படை அடையாளத்தையும் மறுக்கிறது. அதுக்காக நேரம் பேசுறது அதுதான். இந்தியா தட் இஸ் பாரத் என்று இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் எவனும் கேள்வி கேட்பது இல்லை. திராவிட சட்டத்துக்கு உட்பட இருந்து போனாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் எழுதுனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா, தமிழ் எழுதுனா பாரத ஸ்டேட் பேங்க். இது இயல்பாக ஆகிட்டே இருக்காங்க. பாரத பிரதமர் நம்மளே பேசிக்கலாம். பாரதம் நீ ஒருத்தர் சொல்றேன்னா, நான் சூத்திரன் இதற்கும் உன்னுடைய வாய்மொழி. இப்ப நீங்க திராவிட கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா, இறையாண்மை என்று சொல்லுகிற போது இது மாநிலம் அல்ல, இது தேசிய இன தாயகம், நேஷனாலிட்டி ஹோம்லேண்ட். இது ஒரு வரலாற்று தாயகம். நீங்க விடுதலை புலிகள் இந்த சண்டை தாங்க போடுறாங்க. வடக்கு கிழக்கு மாகாணம் அவன் சொன்னான். இல்லை, இது தமிழர்களின் வரலாற்று தாயகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பிரச்சனையா தானையா? ஏன் வரலாற்று தாயகம் என்பதற்கு மாகாணம் என்பதற்கு வித்தியாசம் தெரிஞ்சதுனால அவன் நினைப்பான். அவனுக்கு தெரியும். விடுதலை புலிகள் ஏன் கேட்டாங்க, இது வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒன்றாக்கி நீங்க பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, எங்கள் தமிழீழ தாயகம், எங்களோட வரலாற்று தாயகம் என்பதை அங்கீகரி. இதை நீ அங்கீகரிச்சால்தான் உன்னை ஆனாவே எழுத முடியும். அப்ப என்ன, இது ஒரு தாயகம், இது ஒரு மாநிலம் அல்ல. இந்த தாயகம் சேர்த்துட்டீங்கனால ஒரு மொழி பேசுகிற இனம் அதற்கான தாயகம் சொல்லிட்டாங்க. உலக சட்டப்படி அதற்கு இறையாண்மை உரிமை உண்டு. காந்தி என்ன சொன்னாரு? சுதந்திர போராட்டம் அந்த அவர் தலைமைக்கு வந்ததுல இருந்தே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். 1939க்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் போட்டாங்க. 1946 வந்து போட்டாங்க. என்ன தீர்மானம்? இந்த வெவ்வேறு மொழி பேசுகிற பகுதிகள் வெவ்வேறு ஆட்சி பகுதியாக இருந்தவை பிரித்தானிய பேரணிகளின் கீழே ஒரே நாட்டின் கீழாக ஒரு ஆட்சி பகுதியாக இணைக்கப்பட்டது. ஒரு டெரிட்டரியாக பிரிட்டிஷ் இந்தியா என்ற ஒரு ஆட்சி பகுதியாக இணைக்கப்பட்டது. அந்த ஆட்சி பகுதி நீண்ட காலமாக இணைந்ததற்கு பிறகு இப்ப நீங்க போய் பழைய மன்னத்தை போய் கொடுக்க முடியாது. இப்ப நீங்க பூலித்தேவன் போராடுறான். பூலித்தேவன் இந்திய விடுதலை வீரன் கிடையாது. அவன் பூலித்தேவன் அவன் ஊரை விடுதலை பண்ணி தான் போராடுறான். அப்ப அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்ப விடுதலை அடையும் போது பூலித்தேவனுடைய பரம்பரை போய் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப ஜனநாயகம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றான், மொழி தேசிய இனங்களுக்கு உலக நாடுகள் சட்டத்தின்படி என்னென்ன உரிமைகளும் அதிகாரங்களும் உண்டோ அந்த அதிகாரங்கள் உரிமைகள் எல்லாமே ஒரு தனி நாடாக இருந்தால் என்னென்ன உரிமைகளும் அதிகாரங்களும் உனக்கு இருக்குமோ அந்த அதிகாரங்கள் எல்லாம் மாகாணங்களுக்கு அளிக்கப்படும். மாகாணம் என்பது மொழி அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும். இந்த ரெண்டையுமே காந்தி சொன்னார். தீர்மானம் 46 போட்டு 47 கையில் அதிகாரம் வரப்போகுதுன்னு உடனே மொத்தமும் மாற்றினார். அதிகாரம் கைக்கு வர எதிர்கட்சியாளர்களும் பேசுறது, ஆளுங்கட்சியாளர்களும் வேணும் பேசுறது இல்லை. கிட்ட வந்தோன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் முடியாது. இப்ப இறுக்கி கட்டு வலுவான இந்திய அரசு அதற்கு உரியவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் சாதி ஒழிப்பிலே உறுதியாக இருந்தார். சொல்ல போனால்
பெண்களுக்கான பாலியல் உரிமை, பாலியல் தேர்வு உரிமை, திருமண தேர்வு உரிமை, என் புருஷன் யார் நான் தேர்வு பண்ணிக்குவேன் என்று சொல்லக்கூடிய பெண்களினுடைய அந்த உரிமையை உறுதியாக ஆதரித்தார். அதுதான் சாதியை உடைக்கின்ற திறவுகோலை சொன்னார். தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் நேருவை விட மிக கேவலமான மைய அதிகார குவிப்புவாதியாக அவர்தான் இருந்தார். மொழி அடிப்படையில் மாகாணங்கள் பிரிப்பது என்பதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது, அம்பேத்கர் ஏற்கிறது முடியாது. அவர் இருந்த மகாராஷ்டிராவிலேயே குஜராத் என்பது தனி மாநிலம் கேட்டது. குஜராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் மொழி அடிப்படையில் ஒரு மாநிலமாக மகாராஷ்டிராவில் பாம்பே மாகாணத்துக்குள்ள வருகிறார். அப்படி கேட்கிற போது கூடாது பேசினார். ஆனால் இவர் வழியிலே அந்த போராட்டம் மறுபட்டு விட்டது. அவர்கள் ஏற்க வேண்டிய நிலை வந்த பிறகு அவர் அடுத்த நிபந்தனை வைத்தார். மொழி அடிப்படையிலான மாகாணங்கள் பிரித்தாலும் கூட அங்கே ஆட்சி மொழியாக எல்லா மாகாணங்களிலும் இந்தி தான் இருக்க வேண்டும். இப்ப நீங்க இந்த விஷயத்தை கொண்டு வரணும். இப்ப நம்மளால என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த அதிகார பறிப்பு, ஆளுநருடைய அட்டகாசம் என்பது எல்லா மாநிலத்துக்கும் தானே இருக்குது. சட்டமன்றத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் தானே இருக்குது. எல்லா மாநில சட்டமன்றத்துக்கு ஆளுநரோட ஒப்புதல் கொடுத்தா தான் போக முடியும். இப்ப எல்லாரையும் சேர்த்துக்க, எல்லாரையும் சேர்த்து போராட முடியாது. ஏன்? ஹிந்தி மாநிலத்துக்காரனுக்கு எவன் இருந்தாலும் கவலை இல்லை. ஹிந்தி மாநிலம் வந்து 10 மாநிலமா இருக்குது. ஹிந்தி மொழியாக தொடர்பு மொழியாக இருக்கக்கூடியவர்களுக்கு 10 மாநிலம் இருக்கு. இப்ப இங்க நம்மள என்ன சொல்றான், அருணபாரதி சொன்னார், தமிழ்நாட்டை 2ஆ 3ஆ பிரிக்கிறான். அதுக்கு சில சாதி தலைவர்கள் இருக்கிறான். வட தமிழ்நாடு வந்துருச்சுன்னா என் பிள்ளைய மருமகளை முதலமைச்சர் ஆகலாம் அதை போய் கிளம்பு இருக்கிறார். அது மாதிரி அங்க கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக ஆகிட்டா இன்னொரு தமிழர் நம்ம 19 பேசுற ஆள்வார்கள் 3 தமிழர்கள் முதலமைச்சராக வர மாட்டார்களா? ஒரு முதலமைச்சருக்கு பதிலாக 3 முதலமைச்சருக்கு கிடைக்க மாட்டார்களா? கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்? இந்திக்காரன் தான் தனி பெரும்பான்மையா வருவான், டிசைடிங்கா அவன் தான் வருவான். இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இந்த 7 லட்சம் பேர் பீகார்கார வாக்காளர் ஆகிட்டாங்கன்னா பீகார்காரன் மட்டும் இல்லை, இப்ப என்ன இருக்கு அடுத்த நிலையில என்ன இருக்கிறான், ஒரிசாக்காரன் இருக்கிறான், ஜார்க்கண்ட்காரன் இருக்கிறான், யூபிக்காரன் இருக்கிறான். இவன் தான் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கு. அதுல 1 கோடி பேர் மக்கள் தொகை இருப்பான். ஒரு 75,000 பேர் வாக்காளர் ஆயிடும். 75,000 வாக்காளர்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 பேர் பெருக்கி விட்டீங்கன்னா அந்த தொகுதியில் அந்த 10,000 பேர் ஒரு பிளாக்கா வாக்களிப்பான். ஒரு சாதிக்கான ஒன்னா நின்று வாக்களி அப்படி பண்றது இல்லை. சாதியை பிரித்து தான் போகும். ஒரு சாதிக்காரனே பேசிக்கிட்டு வாக்களித்தான்னு வச்சுங்க, ஒரே பிளாக்கா நின்று. அது போல இந்திக்காரன் பேசாமலேயே பிஜேபி தான் வாக்களிப்பான். அவனுக்கு திமுகவே தீவிரவாதி, திமுகவே ஸ்டாலினே ஏற்றுக்க மாட்டான், எடப்பாடியே பிஜேபி வழியாக தானே ஏற்றுக்குவான். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாக்காளர்களுடைய ஒரு எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கை அவர்கள் வருகிற போது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய குறுக்கீடாக, செயற்கையான குறுக்கீடாக மாறுகிறது. பிஜேபி இயல்பாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்று வந்தாங்க, அது அவங்க மக்களுடைய விருப்பம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வாக்காளர்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சியாளர்களை உருவாக்குன்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இது வந்து நடந்துருக்கு. இப்ப புதுசா என்ன நடக்குது, ஆட்சியாளர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப பீகார்ல தான் நடந்துருக்கு. யார் வாக்காளராக இருக்கா இருக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்றான். அது போல இவர்கள் இங்க வந்துட்ட பிறகு இப்ப வாக்காளர்கள் முடிவெடுத்தாங்கன்னா இவர்கள் வாக்காளர்கள் சொல்லும் போது இவனுடைய இயல்பான வாக்கு என்று அவன் கேட்கவே வேண்டியது. அங்கதான் இங்க எல்லாத்தையும் மாற்றி இருக்கு. இது என்ன அப்படி வந்திருக்கிற போது இதை நீங்க ஒரே மாநிலமா இருக்கிற போது சில தொகுதிகள் அங்கங்க தொகுதிகளில் பாக்கெட்டா அவன் வலுவான வாக்காளர்களாக இருக்கிற போது ஆபத்து இருக்கு. இந்த 3ஆ பிரிச்சிட்டீங்கன்னா முதல் விஷயம் கொங்கு மண்டலம் முடிஞ்சு போயிடும். அங்க ஏற்கனவே கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஏற்கனவே வேற வெளிமாநிலத்துக்கார வேலை மொழிக்காரங்க. அங்கே போனீங்கன்னா நீங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த ஈரோட்டில் இந்திரா நகர்னு ஒரு பகுதி உள்ள போய் பாரு, எங்கேயோ நம்ம டெல்லி வந்துதான்
கடுகு எண்ணெய் வாசம் தான் அடிக்கும். ஹிந்தி பாட்டு தான் திருமண பட்டம்னா பாடுறாங்க பேரு. அந்த ஊர்ல தமிழ் பேருனா எவனும் தெரியாது. அப்படியே ஹிந்தி ஈரோடுக்குள்ள இந்திரா நகரம் ஒரு சிறு பகுதி. இந்த நமக்கு வந்து இந்த செவ்வாய்ப்பேட்டை ரொம்ப காலம். செவ்வாய்ப்பேட்டையில் தமிழ் பள்ளிக்கூடமே கிடையாது, தமிழ் பள்ளிக்கூடமே கிடையாது. இருந்தாலும் தூக்கிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்லயே தமிழ் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஏன்னா அந்த மாதிரி பாக்கெட்டா இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது. நீங்க இந்த மூணா பேசிட்டீங்கன்னா அவர்கள் தீர்மானிக்கிற எண்ணிக்கை கூடுதலாயிடும். நீங்க ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒரு 8 கோடி பேர் இருக்குன்னா வாக்காளர்கள் வந்து ஒரு 5 கோடி பேர் இருக்கலாம் அப்படின்னா 5 கோடியில் 1 கோடி என்பது எப்படி? அங்க வந்து ஒரு தொங்கிலான தனியார் பற்றி நடத்தீங்க. அங்க 1 கோடியில் 10 லட்சம் பேர் எப்படி? அப்ப என்ன ஏதோ தீர்மானிக்கிறோம் நம்ம ஆயிடுவார்ல. அங்க நீ இவரு சண்டையை போட்டுக்கிட்டு நான் என் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா நீ வரமாட்ட. நீ கோலாட்டம் ஆடலாம், உன்னுடைய ஜாதிக்காரன் முதலமைச்சராக வர முடியாது. உன்னை தாண்டி இந்திக்காரன் தான் அங்க முதலமைச்சராக வரும். அல்லது இந்திக்காரனுடைய கைப்பாவையாக வந்தால் முதலமைச்சராக வரும். இன்னைக்கு எப்படி அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பிஜேபி ஜெயிக்குது? ஏன்னா அப்படி எல்லாரும் மாறிட்டாங்க இல்ல, வாக்காளர் மாறிட்டான். வாக்காளருடைய சமநிலை மாறி போச்சு, மக்கள் தொகை சமநிலை மாறி போச்சு, இன சமநிலை மாறி போச்சு. அதே போல எல்லா பகுதிகளிலும் நீங்க மூணா பிரிச்சிட்டீங்கன்னா இந்திக்காரனுடைய செல்வாக்கு கூடுதலாகும். அவன் எண்ணிக்கை என்பது அவருடைய எண்ணிக்கை பிரிஞ்சு போனாலும் கூட அவன் வந்து டிசைடிங் மைனாரிட்டியா மாறிடும், தீர்மானிக்கக்கூடிய சிறுபான்மையா மாறிடும். அதனால 3 மாநிலத்துல 3 முதலமைச்சர் வந்துட்டா கையிலாமா சொல்ல முடியாது. சரி, ஒரு வாதத்துக்காக 3 தமிழர்களே முதலமைச்சரா வரான்னு வச்சு, நீயும் இந்திக்காரனுக்கு 10 மாநிலங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நீங்க முதல்ல இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்மளால ஈஸியா தெரியுமா? நமக்கு ஒரு முதலமைச்சருக்கு பதிலாக 3 முதலமைச்சர் வந்துட்டேன்னு வச்சுக்க, நீ வரமாட்டேங்கிறது ஒண்ணு, வந்துட்டேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? ஹிந்திக்காரனுக்கு 10 மாநிலம் இருக்கு, எனக்கு 3 மாநிலம் இருக்கு சொல்ல முடியாதுன்றா. ஏன்? ஹிந்தி என்பது அவனுக்கு ஆட்சி மொழி, அந்த மாநிலத்திலே ஆட்சி மொழி, டெல்லியிலே ஆட்சி மொழி, இந்திய ஆட்சி மொழியே அல்ல. 2 இடத்துலயுமே ஆளும் அதிகாரத்தில் அவன் தான் இருக்கான், அந்த இடம் தான் இருக்குது. நீ இங்க உனக்கும் இருக்காது, டெல்லியில உனக்கு ஏற்கனவே இல்லை, முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, ஒன்றா இருக்கிற சக்தியை பிரித்து உன்னை பலவீனப்படுத்தி ஒரு பதவி ஆசையை காட்டி உன்னை அடிமைப்படுத்தி விடும். பாளையப்பட்ட ஆக்கிட்டு போயிடுவான். நீ பாளையப்பட்டதான் இருக்க, சென்ட்ரல் அதிகாரம் அவன் தான் இருக்கும். அதனால ஹிந்தி பேசுகிற மொழி பேசுகிறவர்கள் 10 மாநிலமாக இருப்பதும் தமிழ் பேசுகிறவர்கள் 3 மாநிலமாக பெறுவதும் ஒன்றல்ல. அதிகாரத்தை அவனுக்கு அது அதிகப்படுத்தும், நமக்கு இருக்கிற அதிகாரத்தை அது கீழ்படுத்தும். இப்ப நீட்டை பற்றி பேசினார். நீட் என்பது என்ன வருது? மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை பறித்து இந்திய அரசாங்கம் எடுத்துட்டு போயிடுச்சு. எல்லா மாநிலத்திலும் தான் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்குது. ஏன் தமிழ்நாடு கூட சண்டை போடணும்? இந்திக்காரன் ஏன் சண்டை போடல? ஏன்? அவன் பயனாளி. இந்த நீட்டு தேர்வின் மூலமாக பெறுகிற சீட்டெல்லாம் இந்திக்காரனுக்கு. அவன் ஊர்ல மருத்துவக் கல்லூரி கிடையாது, இங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிகம், 35 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாத்திலையும் அவன் வந்து பண்ண முடியும் இந்த நீட் தேர்வின் வழியாக. அவன் பயனாளி, அவன் இழக்கிறவன் கிடையாது. 19 மாநில உரிமையில பேசாது, அதுக்காக மாநில உரிமை பேசாதீங்க. 19 மாநில உரிமையில பேசாது, அது இந்திக்காரனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அங்கே ஆளுநர் கையெழுத்து போட்டால்தான் சட்டமாகும், பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு எல்லாமே இந்தி, அவனுக்கு என்ன சிக்கல்? அதுபோல இப்ப நீங்க வந்து ஜிஎஸ்டி எதிர்ப்பதற்கு எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஒன்று கூட்டி ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்ய வந்து தெளிவாக பேசிட்டு இந்தி யாரும் வரமாட்டான். ஏன்? நாகாலாந்துக்காரே வரமாட்டான். நாகாலாந்துக்கார ஒரு கர்நாடகா போராட்டத்துக்கு அதுதான் செய்தி. ஆனா ஜிஎஸ்டியை வந்து அந்த நாட்டு முதலமைச்சர் எதிர்க்க மாட்டான். என்ன காரணம்? அவனுக்கு நிதி கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு நிதியா தடம் வந்து குறைவு, நிதி அந்த வரி விதிக்கிற இடம் வந்து குறைவு, தொழில்நுட்ப குறைவு. எனவே இந்திக்காரனுக்கு என்ன எதுவும் கிடையாது. இப்ப இங்கிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பணம் என்பது ஜிஎஸ்டி வழியாக கிடைக்கக்கூடிய பணத்தை
அந்த மாநிலத்தில் தான் செலவிட போறான். அவன் பயனாளி, அவன் படிக்கிற இடத்துல இருக்கிறான். அவன் சார்பில் இந்திய அரசு படிக்கிறது, அவன் சார்பில் இந்திய அரசு மருத்துவ சீட்டை படிக்கிறது, அவன் சார்பில் இந்திய அரசு ஜிஎஸ்டி வரியை பறிக்கிறது. அவன் பறித்து அவனுக்கு தான் பறிக்கிறான். எல்லாத்தையுமே இந்திய அரசு எடுத்துட்டு போய் ராணுவத்தை செலவு பண்ண முடியாது. அவன் அங்க நடத்தணும். ஜனநாயகம்னா அவன் ஓட்டு வாங்கி ஆகும். அந்த இந்தி பகுதியில் அவன் சும்மா அழுகாம கொடுக்காம எடுத்து போய் கொடுக்குறான். அதனாலதான் ₹1 அவன்கிட்ட வசூல் பண்ணாங்க, அவனுக்கு திரும்ப ₹1.50 கொடுக்குறான். ₹1 அவன்கிட்ட வரி வசூல் பண்றான்னா அவனுக்கு ₹1.50 கொடுக்குறான். அவனுக்கு நிகர லாபம் 50 காசு. நீ ஒன்ட்ட ₹1 வாங்கினா 26 தான், 26 காசு தான் கொடுக்குறான். நீ நஷ்டமடைகிறாய். அதனால ஜிஎஸ்டி என்பது எல்லா மாநிலத்திலும் பொதுவானது. மாநில உரிமை பறிப்பது ஜெனரல் பேச்செல்லாம் பேசாத. அவன் ஆளும் இனம், இது ஒரு இன பிரச்சனை, இந்த அதிகார பிரச்சனை அல்ல, இன பிரச்சனை. இது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது பற்றிய பிரச்சனை அல்ல, இறையாண்மை பகிர்வு பற்றிய பிரச்சனை. எனவே ஒரு தேசிய இனம், அதனுடைய தாயகம், அதற்கான பிறப்புரிமை, அதனுடைய இறையாண்மை. நாம் பல தேசிய இனங்கள் ஒன்று சேர்வதற்கு விரும்புகிறோம். ஏன்னா வரலாற்று வந்துருச்சு. அப்படி இருப்பதனால், அப்படி இருக்கிற போது என்ன செய்யலாம் என்பதை ஏற்கனவே சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது. காந்தி சொல்லியிருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். 4 அதிகாரங்கள்: இந்திய பாதுகாப்பு, நாணய எச்சரிக்கிறது, வெளியுறவு, இந்த அனைத்து இந்திய தகவல் தொடர்பு, இதை தவிர மற்றவையெல்லாம் அந்தந்த தேசிய தாயக அரசுக்கு தான் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையோடு தான் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிபந்தனையை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவன் வழியை தான் பார்க்கணும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாம் உறவுக்கு கை கொடுப்போம் அல்ல, உறவுக்கு நிபந்தனை கொடுப்போம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு நிபந்தனை கொடுப்போம். உறவுக்கு நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் உறவோடு இருக்கும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரலாற்று நிகழ்ந்து விட்டது. நம்ம எவரும் கேட்கவில்லை, நம்முடைய கருத்தை கேட்கவில்லை, இந்தியாவோட இணைந்து விட்டால் நடந்து விட்டது. போகட்டும். போன ஆறை போய் பிடிக்க முடியாது. ஆறு போனதுதான். ஆனால் அதனுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் குறைந்தபட்சம் இந்த ஏற்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த ஏற்பாட்டுக்கு வருவதற்கு இந்திக்கார மாநிலத்துக்காரனை இணைப்பது முடியாது. பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் வரலாம், வராமல் போகலாம். ஏன்? அவங்க நமக்காக தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு மட்டும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நாகாலாந்துக்காரன் அவனுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறான். 371 எப்படி வைத்திருக்கிறான்? அவன் போராடினா, அவன் வெளியே ஓடுக போறான்னு, தனி நாடு 1000 போறான்னு கொடுத்து வச்சிருக்கு. அவனுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து வச்சுக்கிறான். முடியும். தனித்து போராடியும் முடியும். முதலில் இங்கே ஒரு இன அரசியல் நடக்க வேண்டும். தெளிவான தமிழின் அரசியல் நடக்க வேண்டும். நடந்தால் இதையெல்லாம் பெற முடியும். ஆயுதம் தூக்க வேண்டியதில்லை. மக்கள் போராட்டம் வழியாகவே முடியும். அப்படிப்பட்ட திசை நோக்கிய ஒன்றாகத்தான் கூட்டரசு கோட்பாடை நாம் முன்வைக்கிறோம். நம்மகிட்ட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இவ்வளவு குறைவான அதிகாரம் இருக்கும் போது இந்த அடி அடிக்கிறான் திமுக தான். இவனுக்கு எல்லா வரி அதிகாரத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுது? இது வாங்கி கொடுக்குற சமாச்சாரம் இல்லை. இது ஒரு இயற்பியல் போக்கு கொண்டு வரும். ஒரு சோசியல் டைனமிக்ஸாக கொண்டு வரும். இந்த கூட்டரசு கோட்பாட்டை வெற்றியடைய வைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒரு இன அரசியல் நடத்தி ஒன்றுபட வேண்டும், போராட வேண்டும். இங்கே ஒரு இன அரசியல் மக்கள் அரசியலாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த திராவிட கூட்டெல்லாம் ஓரங்கட்டப்பட்டால் தான் முடியும். எனவே இந்த உரிமை அரசியல் மேலெழுகிற போக்கிலேயே இந்த 2 கட்டாலாம் வெளியே அவர்கள் போகாமல் அந்த இடத்தில் நீ போக முடியாது. நீங்க ஈழத்தில் விடுதலை புலிகள் தலைமைக்கு வந்தார் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே அந்த வெற்றிடமாக இருந்துச்சாரு. அமிர்தலிங்கங்கள் இருந்தார்கள். காட்சி கொடுக்கிற கருணாநிதி போல அங்கே அமிர்தலிங்கம் இருந்தார்கள். அவர்கள் அரசியல் அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படதான் இந்த இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். இது ஒரு சமூக இயங்கியது. இதை நம்ம வாங்கி எவன் கையில் அதிகாரம் கொடுக்கிறாரு அதுக்கு பேரு. இந்த இன அரசியல் என்பது, உரிமை அரசியல் என்பது, இறையாண்மை அரசியல் என்பது மக்கள் அரசியலாக மாறுகிறது சொன்னால் இந்த ஒற்றுமை அரசியல் விளக்கப்படுகிறது என்று பொருள். இந்த ஒற்றுமை சக்திகள் விளக்கப்படாமல் உரிமை அரசியல் அந்த மக்கள் அரசியலாக மாறாது. வியாதியில உட்கார்ந்துட்டு விளையாட்டு இடம் முடிச்சு கொடுக்கறது இல்லை. விளையாட்டு மைதானத்தில் நீ இறங்கிய பிறகு அவன் வெளியே போயிடுவான். அந்த மைதானத்துக்கு அவன் வெளியே என்ன பண்ணுவான்? நீ விளையாட்டில் நீ இருப்பாய்.
எனவே இந்த கூட்டரசு கோட்பாடு என்பது பார்வைக்கு சில கோரிக்கைகள் போல தெரிவித்தான் செய்கிறோம். தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டில் கொள்கைகளாக வைத்ததை அதை விட கூர்மையாக இப்போது இருக்கிற இடைப்பட்ட அனுபவத்தை புரிந்து கொண்டு அதை விட கூர்மையாக கூட்டரசு கோட்பாட்டு மாநாடாக வைத்திருக்கிறோம். இது பார்வைக்கு கோரிக்கை போல தெரியும். ஆனால் மிக அடிப்படையிலே இந்தியாவுடைய முகத்தையே மாற்றி அமைக்கும். இந்திய துணைக்கண்டத்தினுடைய இன உரிமைகளுடைய அரசியலையே மாற்றி அமைக்கும். இதை எடுத்து முன்னெடுத்து போக இந்த 2 கட்டான வெளியே போயிடுவான். ஏன் இந்த உரிமை கிடைத்தா அவனுக்கு நல்லது தானே? முடியாது. ஏன் இதற்கு தியாகம் செய்யாமல் உரிமையை பெற முடியும்? தியாகம் செய்யாமல் உரிமையை பெற முடியாது. இந்த கூட்டரசு கோட்பாட்டில் ஒரே ஒரு விஷயம், ஆளுநர் பதவியை நீக்குங்கிறது இருக்குல்ல, அது சாதாரண வேலை கிடையாது. அது ஒரு இன அரசியல் எழுச்சி பெறுகிற போதுதான் ஆளுநர் பதவி என்பதை நீக்கப்படும், ஆளுநர் பதவி ரத்து செய்யப்படும். சாதாரண விஷயம் இல்லை. அந்த வழி தெரிஞ்சதுனாலதான் வலிக்காத விஷயமா பேசிக்கிறேன். ரவியை நீக்கி பேசிக்கிறதுக்கான காரணம் அதுதான். அவர் ஒன்றும் புரியாம இல்லை. ஏன்னா ஆளுநர் பதவியை நீக்கி ஆளுநர் பதவி என்பதை ரத்து செய்யணும்னு சொன்னால் அது ஒரு இன அரசியல். காந்தி வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்திலேயே அவன் தேர்தல் நீக்கிறதுக்கு உரிமை கொடுத்தான். காந்தி கடைசி வரையிலும் காங்கிரஸ்காரர்கள் தேர்தல் நிற்கக்கூடாது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் நின்னா கட்டிவிடுவாங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா அன்னைக்கு நல்லா இருந்தா நிறைய பேர் இருந்தான், இன்னைக்கு மாதிரி கிடையாது. நின்னா கட்டிவிடுவாங்கிறதுக்காக இல்லை. இரட்டை ஆட்சி இல்லை. நீ மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கலாம், ஆனால் உண்மையான அதிகாரம் கவர்னரிடமும் கவர்னர் ஜெனரலும் இருக்கும், வெள்ளைக்காரன் இருக்கும். எனவே நீ உரிமை பெற்றவனை போல ஒரு தோற்றம் அளித்து போராட்டத்தை மறுகணிக்க செய்து விடுவான். எனவே சுதந்திர போராட்டத்தை தெளிவாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் சொன்னால் இதிலே போய் மாற்றிக் கொள்ளாதே. எனவே காங்கிரஸ்காரர்கள் தேர்தலில் நிற்காதேன்னு சொன்னார். ஆனால் சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, ராஜாஜி போன்றவர்களெல்லாம் தேர்தலில் நின்று கொண்டு நம்முடைய கோரிக்கையை சொல்லலாம் என்று சொன்னதுக்கு பிறகு அது ஒரு பெரும்பான்மை பெற்றது. காந்தியினுடைய கருத்து சிறுபான்மையானது. அப்போது ஒரு சமரசத்துக்கு வந்தார்கள். காந்தி என்ன சொன்னார், நீ எப்போது காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்து வெளியே வரணும் என்று சொன்னால் அப்போது பதவி உதவிட்டு வர வேண்டும். ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்து தான் நாமினேஷனை ஃபைல் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் ராஜாஜி அமைச்சர்கள் வெளியே போனார்கள். அதுதான் விஷயம். அப்போ ஏன் அப்படி சொன்னார்? காந்தி என்பது வன்முறைவாதிகள் கிடையாது, தீவிரவாதி கிடையாது. அவருக்கு தெரியும் இந்த ஆளுநர் பதவி என்பது தேர்ந்தெடுக்கப்படுகிற ஓட்டுக்கே ஒன்றுமில்லாத மரியாதை இல்லாம ஆகிறோம் என்பது அவருக்கு புரியும். எனவே தான் அதை எதிர்த்தாங்க. அதே தான் இருக்கிறது. எப்படி காந்தியுடைய சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடையதோ கவர்னர் ஜெனரல் நீட்டாங்க. நீங்க அவரை கீழே என்ன ஆயிடுச்சு, கவர்னர் ஜெனரல் நீக்கிட்டாங்க. அப்பதான் சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம். நீங்க கவர்னர் ஜெனரல் வச்சிருந்தீங்கன்னா, அமர்த்தப்படக்கூடியவர்கள் வச்சிருந்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நீடிக்குதுன்னு அர்த்தம். கவர்னர் ஜெனரல் நீக்கிட்டு எப்ப குடியரசுத் தலைவர் ஆகினா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆகினா அவர் தேர்வு செய்யப்பட்டவர் ஆகிறார். எம்எல்ஏ எம்பிக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாறுறார். அப்ப கவர்னர் ஜெனரல் என்பது மாறுவது என்பது சுதந்திரத்தை குறிக்கிறது. அவரை பொறுத்தளவுக்கு என்ன, அவரை இறந்துட்டார் 48 அவர் இறந்துட்டார். அசைன் வருவதற்கு முன்னாலே அவர் இறந்துட்டார். அவரை போய் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி ஆளுநர் பதவி வேண்டாம் தான் சொன்னாங்க. அரசியலமைப்பு அவை வந்ததுக்கு பிறகு தான் ஆளுநர் பதவியை சேர்த்தார்கள். எனவே இந்த ஆளுநர் பதவியை நீக்குவது, ஆளுநர் பதவி என்பதை ரத்து செய்வது என்பது ஒரு இறையாண்மை மீட்புடைய மிக முக்கியமான கல்வி. இந்த இறையாண்மை மீட்பு அரசியலுக்கு திமுக வர வேண்டும் சொன்னால் தமிழின் அரசியலை அவர் கைகொண்டார் தவிர முடியாது. அதை நோக்கிய போராட்டமாக ஒரு பகுதியில், ஒரு இனப்பகுதியில், தமிழின பகுதியில் நடந்தாலும் ஒட்டுமொத்த மாற்றத்தை நாம் உண்டாக்க முடியும். குறைந்தபட்சம் இந்தியாவோட ஒப்பந்தம் போடும். இதெல்லாம் நடக்காத காரியம் கிடையாது. கியூபக் பேசுறாங்க, கனடாவில் எல்லா மாநாட்டுக்கும் ஒரு அதிகாரம், கியூபக்கு வேற ஒரு அதிகாரம். ஏன் இங்கே காஷ்மீர்ல இருந்துச்சு இல்லது? இந்த ஷேக் அப்துல்லா மாதிரி அந்த ஆட்கள் போய் இப்ப இந்த பரூக் அப்துல்லா இவெல்லாம் வந்ததுக்கு பிறகு தானே அது மாறி போச்சு. கருணாநிதிகள் வந்ததுக்கு பிறகு அதை மாறி போச்சு. ஏற்கனவே அங்க அவன் ஒப்பந்தம் தானே போட்டான். காஷ்மீர்காரனோடு ஒப்பந்தம் போட்டுதான் இந்தியாவோட இணைத்தான். இன்றைக்கு நான் இப்போது போராடினால் நம்மோடு ஒப்பந்தம் போட வைக்க முடியும் இந்தியா. இவன் முடியாத காரியம் அல்ல. நாம் சேர்ந்திருப்பதற்கு தயார், நிபந்தனையோடு சேர்ந்திருப்போம். அதுதான் கூட்டரசு கோட்பாடு. அதை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை
பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.